ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இறைவேண்டல் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, நாள் இந்த நேரத்திற்காக நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருப்பாடல்கள் 27 குறித்து இன்று நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். அதுவரை ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருக்கின்ற இறை மக்களை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். இதை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரை விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்திருடும். இவை அனைத்தையும் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே திருப்பாடல் 27 சங்கீதம் 27 குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதனுடைய தலைப்பு ஆண்டவரிடம் ஆழ்ந்த நம்பிக்கை. ஆண்டவரிடம் ஆழ்ந்த நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே 14 வசனங்கள் இருக்கிறது. இந்த 14 திருமொழிகளில் 4 பிரிவுகளாக பிரிக்கின்றனர். 1 முதல் 3 வரை உள்ள திருமொழிகளை ஆண்டவர் மீது நம்பிக்கை என்றும், 4 6 வரை உள்ள திருமொழிகளை ஆண்டவர் அருகில் வாழ ஆவல் என்றும், 7 13 வரை உள்ள திருமொழிகள் மன்றாட்டு என்றும், 14வது திருமொழி இறைவாக்குக்கு பதில் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 பிரிவுகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணித்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரிடம் நிலைத்த நம்பிக்கையோடு பாடப்பட்ட திருப்பாயுது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரிடத்திலே நிலையான பற்றுறுதியோடு இப்பாடலை பாடியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் தன்னை தள்ளிவிடக் கூடாது என்று புலம்பி அழுகின்றதாகவும் இப்பாடல் ஒரு ஜெப பாடலாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பாடலை 2 பாடல்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், நம்பிக்கையின் பாடல் வசனம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் நம்பிக்கையின் பாடல் என்றும், 7 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் புலம்பல் பாடல் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த 2 பாடல்களும் ஒரு அடியவர் கடவுள் மீது வைத்திருந்த அன்பின் அடிப்படையில் பாடுவதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய பொருள் விளக்கத்தை பார்க்கும் பொழுது சங்கீதம் 27 ஒவ்வொரு வசனத்திலும் சில வார்த்தைகளினுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். முதல் வசனத்திலே ஆண்டவரே என் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இங்கு மட்டும்தான் ஆண்டவர் என்னுடைய ஒளி என்று சொல்லியதாக சொல்லப்படுகிறது. சில ஒளியை குறித்த சில வார்த்தைகளையும் இதில் மையப்படுத்துகிறார்கள். என் விளக்கு, என் ஒளியை ஏற்றுவார், திருப்பாடல் 18:28, இஸ்ரவேலின் ஒளி ஏசாயா 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும், ஆண்டவரே எனக்கு பேரொளி என்று ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும், இப்படி பழைய ஏற்பாட்டில் உலகின் ஒளி நானே என்று 8ஆம் அதிகாரம் 12வது திருமொழிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவரே நம் வாழ்வின் ஒளி, ஆண்டவரே நம் வாழ்வின் வழி என்று இந்த பக்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஒளி என்று இஸ்ரவேல் மக்களையும் இஸ்ரவேல் மக்களுடைய அரசர்களையும் கூட ஒளி என்று சொல்லுகிறார்கள். ஒளி என்று அழைக்கின்ற பழக்கம் இருந்து வருகிறது. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும் நாம் இதை குறித்து பார்க்க முடிகிறது. 2வது வசனத்திலே என் உடலை விழுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை என்னை தாக்க வருகின்ற எதிரிகள் என்று சொல்லப்படுகிறது. 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இங்கு கொடிய விலங்குகளை ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். நமக்கு வருகிற எதிரிகளை என்னை விழுங்க பார்க்கிறார்கள் என்று இதில் பொருள் கொள்வதாக சொல்லப்படுகிறது. 27வது சங்கீதத்திலே 3வது திருமொழி, எனக்கு விரோதமாக ஒரு பழையம் இறங்கினாலும் என் இதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையிலே என் உள்ளம் என்கிற எபிரேய வார்த்தைக்கு லெப் என்று சொல்லப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டில் 850 முறைக்கு மேலாக சொல்லப்படுகிறது. 4வது திருமொழியிலே நான் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது நான் வழிபாடு செய்ய வேண்டும், நான் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தை கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று பொருள் கொள்வதாக இருக்கிறது. 23வது திருமொழிகள் 23வது சங்கீதம் 6வது திருமொழியிலும் இது சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய அந்த குடியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அவருக்கு வழிபாடு நடத்த வேண்டும். அவரை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்கள் என்றால், ஆண்டவர் அழகு மிக்கவர், ஆண்டவருடைய அருள் நமக்கு தேவை, ஆண்டவர் இனிமையானவர், ஆண்டவர் மாட்சி மிக்கவர், ஆண்டவருடைய அழகிய திருவழிபாடு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து 5வது திருமொழியிலே
கூடாரம், கூடாரத்திற்குள் அல்லது குன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவை அனைத்தும் திருக்கோயிலையே குறிக்கிறது. ஆண்டவருடைய வழிபாட்டிற்கான திருக்கோவிலை குறிக்கிற வார்த்தைகளாக இது அமைந்திருக்கிறது. 8வது திருமொழியிலே புறப்படு, அவரது முகத்தை நாடு என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரையே உம்மையே நான் நாடுவேன், உம்மையே வழிபடுவேன், உமக்கே பலி செலுத்துவேன் என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இதோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. 24வது திருப்பாடல் 3வது திருமொழி, 69வது திருப்பாடல் 6வது திருமொழியும் இதை குறித்து சொல்லுகிறது. 10வது திருமொழியிலே என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்று சொல்லுகிற வார்த்தை இந்த திருப்பாடலிலே இருக்கிற ஒரு அழுத்தமான வார்த்தையாக இருக்கிறது. எப்படி என்றால், உதவியற்ற நிலை. ஒரு தாய் தகப்பன் தான் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உதவியற்ற துணையற்ற நிலையிலும் கைவிடாத ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பது இங்கு பொருள் கொள்ளப்படுகிறது. 38வது திருப்பாடல் 11வது திருமொழியிலும், ஏசாயா 49வது அதிகாரம் 15வது திருமொழியிலும் கடவுளே தாயும் தந்தையுமாய் வழிநடத்துவார், கைவிடா நிலையை இது குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 13வது திருமொழியிலே வாழ்வோரின் நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வுலகில் நல்வாழ்வை வாழ்வதை இது சுட்டுகிறதாக இருக்கிறது. மறுமைக்குரிய வாழ்வையும் நிறை வாழ்வையும் இது சொல்லுகின்றதாகவும் அமைந்திருக்கிறது. 14வது திருமொழியிலே இது போன்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இதனை இறைவனுடைய வாக்கை குருவானவர் சொன்னதாகவும் இருக்கலாம், அல்லது இந்த பாடல் ஆசிரியர் ஆண்டவரை குறித்து பாடும்பொழுது அவர் கேட்பட்ட பற்றுறுதியின் அடிப்படையிலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. 27வது சங்கீதத்தினுடைய மைய பகுதியாக 2 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1வது வசனமும் 9வது வசனத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் தாய் தந்தை கைவிடப்பட்ட நிலையிலும், பெற்றோர் இல்லாத அல்லது ஆதரவற்ற நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வாழ்வாக, வழியாக, ஒளியாக, வழிகாட்டியாக நமக்கு இருக்கின்றார் என்பதிலே எவ்வித ஐயமும் இல்லை என்று இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது. என் மீட்பர் அவரே, என் அடைக்கலம் அவரே என்றெல்லாம் மையமான அழுத்தமான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த 1வது வசனத்திலே ஆண்டவரே என்னை மீட்டருளும் என்று தொடங்குகிறது. 9வது திருமொழியிலே என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளி விடாதேயும் என்று தன்னுடைய புலம்பலை மையப்படுத்துகிறதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்விலும் துணையற்ற அல்லது ஆதரவற்ற நிலையில் இருப்போம் என்றால் கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார் என்ற பற்றுறுதியோடு வாழ்வோம். ஆண்டவர் தாமே திருமொழிகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.